பாபநாசத்துல ஒரு ஆள் சொல்லுவான் சுப்பையான்னு சொல்லி. One man used to testify in Pabanasam. அவர் பேர் சுப்பையா. His name was Subaya. அவன் மந்திரவாதி. He was a magician. ரட்சிக்கப்பட்டான். He was saved. ஜீசஸ் கால்ஸ் புக்ல கூட அவனுடைய பேட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. And his interview was given in the book of Jesus Calls. ஏனென்றா அவன் ஒரு மந்திரவாதம் செய்றான். Because he did a magical spell. ஒரு மில்லுல வேலை செய்றவனுக்கு. He was working in a mill. யாருக்கு பண்றான்? And to whom did he do? ஒரு அண்ணன் வந்து தன்னுடைய தம்பிக்கு வைக்கிறான். Elder brother did for his younger brother. அப்ப இவன் கேக்குறான். Then he asked, என்னத்துக்கு வைக்கணும்னு? Why do you want me to do that? எனக்கு பிள்ளைகளே இல்ல. சாரி, என் தம்பிக்கு பிள்ளைகளே இல்ல. My younger brother do not have children. என் தம்பி வேலை பார்க்கறான். And he is working. பட் நல்ல சொத்து எல்லாம் வச்சிருக்கான். But he has good property. எனக்கு சொத்துக்கள் இல்ல. I do not have much. பட் பிள்ளைகள்லாம் இருக்கு. And I have children. இவன் சீக்கிரம் செத்துட்டானா என் பிள்ளைக்கு எனக்கெல்லாம் இந்த சொத்து வந்துரும். But if he dies soon, I will have all the property given over. என்ன பெரிய ரெவலேஷன் அவனுக்கு இருக்கு பாருங்க. See what a good revelation the man had. அப்ப இவன் சொல்லிருக்கான். And then he said, இவன் மந்திரவாதி இவன் சொல்லிருக்கான். The magician said, அவன் உயிரோட இருந்தானே செத்தானே எப்ப இருந்தாலும் உன் பிள்ளைக்கு தானே அந்த சொத்து. If he is alive or dead, whenever it be, that property belongs to your children. இவன் அவன்கிட்ட சொல்லிருக்கான், நான் இந்த பிரசங்கம் கேட்க வரல, நீ உன்னால பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு சொல்லு. Then this elder brother said, I am not come here to hear the message. Can you do the magical spell or not? சரி நான் பண்றேன்டான். He said, okay, I'll do it. அவனும் பண்ணிட்டான். He did it. பண்ணா அந்த ஆவி போயிட்டு உள்ள போக மாட்டாங்க. That spirit could not enter in. போகுது, வீட்டை சுத்துது, ரிட்டர்ன் ஆயிடுது. It goes, roams and returns. ஒரு ட்ரிப் இல்ல, ரெண்டு ட்ரிப் இல்ல. Not once, not twice. இவனும் அடுத்த நாள் காலைல அண்ணன் செத்து தம்பி செத்துருவான்னு பாக்குறான், காலைல சாகல. And this elder brother thought his younger brother will die, but he did not. நேரா அவன்ட்ட போனான். He straight went to the magician. நைட்டே சாவடிச்சிருவான்னு சொன்னா அவன் உயிரோட இருக்கான். You told you will kill my younger brother, he is alive. அவன் சொன்னான், இல்லடாப்பா என்னை விட பவர் ஒன்னு ஜாஸ்தி அவன்ட்ட இருக்கிற மாதிரில தெரியுது. Then a magician said, there is a greater power more than me standing there. ஒருவேளை உன் தம்பி வேற ஏதாவது மந்திரக்கட்டு வீட்டு முழுசும் சுத்தி கட்டி வச்சிருக்கான் போல இருக்கு. I think your younger brother is having a greater magical spell. நாளைக்கு மில்லுக்கு வேலைக்கு போகும்போது நான் அவனை சைக்கிளோட தள்ளிறேன் கொன்றேன். Tomorrow when he goes to the mill, I will push him down from the cycle and kill him. அடுத்த நாள் காலையில அனுப்புனான். Next day he sent. அங்க போன ஆவி அவனை சுத்தி சுத்தி சைக்கிள தான் சுத்தி வந்துச்சே தவிர எங்க போல அவனை தள்ளல. Even there the spirit roamed about his bicycle, but he could not push him down. He sent that great devil saying, you go see the truth and அது ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு திருப்பி வந்துருச்சு. And even it went and came back. ஏன் அவனை மேற்கொள்ள முடியல? I could not overcome. அவன் ஏதாவது தாயத்தை கட்டி இருக்கானா? And yes, he have something. இல்ல ஒருவேளை அவன் பெரிய பவர்ஃபுல் மேஜிஷியன், இவன் நம்மள கொண்டு வந்து வம்புல இழுத்து விட்டு போய்ட்டானா? Oh, he is a powerful magician and this man is putting us into something else. அந்த குரங்கு சொல்லிச்சான். And that monkey said, அவனை தொட முடியாது. I cannot touch that man. இன்னைக்கு இல்ல என்னைக்குமே தொட முடியாது. And cannot touch him ever. Reason. அவன் ஒரு மெய் கிறிஸ்தவன். He is a true Christian. அப்பதான் அந்த மந்திரவாதி சொல்றான், ஓஹோ அப்ப பொய் கிறிஸ்தவனும் இருக்கான், மெய் கிறிஸ்தவனும் இருக்கான். Then the magician thought there are genuine Christians and false Christians. அப்ப மெய் கிறிஸ்தவனா அவனை தொட முடியாது. Okay, if he is a genuine Christian, I cannot touch him. யோசிச்சு பாருங்க. Just think. பிசாசே சொல்லும், உனக்கு விரோதமா ஒண்ணும் செய்ய முடியல. The devil himself will testify, I cannot do anything. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாது. There is no enchantment against Jacob.